நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சில இடங்கள்ல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம், சில இடங்கள்ல நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம், அங்க இருந்து முன்னேற முடியாத மாதிரி இருக்கலாம், யாரோ தூக்கி குழில போட்ட மாதிரி இருக்கலாம், இனிமேல் இதுல இருந்து மேல வர்றதுக்கு வழியே இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் சீக்கிரமா உங்களை தப்பு வைக்கிறார். சீக்கிரத்தில் நீங்கள் வெளியே வருவீர்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறும். சீக்கிரமாய் கர்த்தர் அந்த சொப்பனங்களை நிறைவேற்றுவார். சீக்கிரமா இந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவாருங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு செவியை சாய்த்து நம்மை சீக்கிரத்திலே தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அவர் அப்படியே சொல்லி இருக்கிறாரு. லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு விதவை அவன் வந்து ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல அவன் வந்து கேட்டு கொண்டு இருக்கிறான். அவனை அலட்டி கொண்டு இருக்கிறான். எனக்கு வந்து நீதி செய்யணும், எனக்கு நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விதவை அவனை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறார். அப்ப அவன் யோசிச்சு பாருங்க, அடிக்கடி நம்ம வந்து என்ன அலட்டிட்டே இருக்காங்க, இது நடக்கக்கூடாது, இவளுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி கொண்டு அவன் என்ன பண்றான், நிறைய விஷயத்துல நம்ம சிக்கி இருக்கோம், நிறைய விஷயத்துல சீக்கிரமா நமக்கு பதில் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள்ல சீக்கிரமா நம்ம விடுவிக்கப்பட வேண்டும், சீக்கிரமா தப்பு வைக்கப்படணும். அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறாவிட்டால் நம்ம உயிரா போயிடும். அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேறாவிட்டால், அந்த இடத்துல இருந்து முன்னேறி போகாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேட்டுட்டு 8ஆம் வசனத்துல சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு அநீதி நடந்திருக்கலாம், உங்களுக்கு அவதூறு பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு வந்து கெட்டது நடந்திருக்கலாம், நீங்க நல்லது செஞ்சுக்கலாம், நீங்க நேர்மையானவர்களா இருக்கலாம், நீதி உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு பலர் விரோதமாக கெட்டது செஞ்சுக்கலாம், அநீதி செஞ்சிருக்கலாம், தாங்க முடியாம இருதயம் நொறுங்குண்டு போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.